இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 34, நிலையாமை. குறள் எண் 339. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவனுக்கு சாக்காடு என்பது உறங்குவதற்கு ஒப்பாகும். பிறத்தல் அதற்கு பின் பிறத்தல் என்பது விழித்தலுக்கு ஒப்பாகும் என்கிறார். அதாவது உறங்குவது இறப்புக்கு சமம், இறப்பது போல, விழிப்பது பிறப்பு போல என்கிறார். நிலையாமையை எந்த அளவுக்கு அவர் ஊமை காட்டியுள்ளார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அதனால் இத்தகைய நிலையாத ஒரு உலகில் மனிதன் தன்னுடைய எண்ணங்களை, ஆசைகளை அடக்கி அதற்கு தக்கவாது வாழ வேண்டும். இப்போ ஒருவனிடம் மிகையாக செல்வம் வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். அந்த செல்வத்தை வைத்து கூட்டிக் கொண்டே இருக்கிறது நல்லதல்ல. நமக்கு செல்வம் நம்மை மிஞ்சி மிகையாக வந்துவிட்டால் எதனாவது ஒருவனுக்கு ஈகை செய்ய வேண்டும். எவனாவது ஒருவன்லாம் இல்லை, அவன் உண்மையிலே கஷ்டப்பட வேண்டும். அப்படி ஊனமானவர் இருக்க வேண்டும். இல்லைன்னா அவன் உண்மையிலேயே ஏதாவது ஒன்றுமே இல்லாமல் ரொம்பவும் பசிக்காக துடிக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு நீ ஈகை செய்து வாழ். அப்படி ஈகை செய்து வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை வளமாக காணப்படும், புகழோடு இருக்கும். ஈகை செய்து வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை புகழோடு நிற்கும். அதற்குத்தான் இன்னொரு குறளையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் அல்லது பழியால் அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். என்ன அற்புதமாக விளக்கியிருக்கார் பாருங்க. இதையெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஒருத்தனுக்கு உதவி செய்யவில்லை என்றால், ஈகை செய்யவில்லை என்றால் எப்படி இருக்கும்? அதனால் மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள், அதன்படி நடங்கள், உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். நன்றி, வணக்கம். நாளை வேறு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.